Devim Sarasatim Vyasam Yamutirayet Nashtaprayeshu Bhadreshu Nityam Bhagavata Sevaya Vatyuttama Shloke Bhaktir Bhavati Naishtiki Krishne Swadhamo Bhagate Dhanamajnanadhivisaham Kalau Nashtadrishamisha Puranako Dhunoditaham Grantaraj Bhagavatam Canto 1, Chapter 19, Text number 8. Grantaraj Srimad Bhagavatam Skandam 1 Adhyayam 19 Slokam 8. Tatropajagmur Bhavanam Punana Mahanubhava Munayah Sashishyaha Prayena Tirthabhigamapadeshaihi Swayam hi tirthani punanti santaham. சுலோச்சனா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அப்போது சீடர்களால் சூழப்பட்ட மகான்களும் தங்களது வரவால் தீர்த்தங்களையும் புனிதப்படுத்தக்கூடிய முனிவர்களும் யாத்திரிகர்கள் என்ற சாக்கில் அங்கு வந்து சேர்ந்தனர். ஒருமுறை பரீட்சித் மகாராஜன் கங்கை கரையில் குடியேறிய செய்தி பிரபஞ்சத்தின் எல்லா திசைகளிலும் பரவியது. இச்சம்பவத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த மகான்களான முனிவர்கள் அனைவரும் தீர்த்த யாத்திரை எனும் சாக்குடன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் அனைவரும் யாத்திரை ஸ்தலங்களையும் புனிதப்படுத்த வல்லவர்கள் என்பதால் தீர்த்தத்தில் குளித்துவிட்டு செல்வதற்காக அங்கு வரவில்லை. மாறாக பரீட்சித்து மகாராஜனை சந்திப்பதற்காகவே வந்தனர். சாதாரண மக்கள் பாவங்களை கழுவிக் கொள்வதற்காக தீர்த்த யாத்திரை செல்கின்றனர். இவ்வாறு தீர்த்த யாத்திரை ஸ்தலங்கள் மற்றவர்களின் பாவங்களால் நிரப்பப்பட்டு விடுகின்றன. ஆனால் இத்தகைய பாவம் நிறைந்த ஸ்தலங்களுக்கு வரும் முனிவர்கள் தங்களது வருகையால் அவ்விடங்களை புனிதப்படுத்தி விடுகின்றனர். எனவே பரீட்சித்து மகாராஜனை சந்திப்பதற்காக வந்த முனிவர்கள் சாதாரண மக்களைப் போல் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதில் அவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் சுகதேவ கோஸ்வாமியால் பேசப்பட போகும் விஷயத்தை ஞான திருஷ்டியால் கண்டறிந்த அம்முனிவர்கள் அந்த இடத்தில் குளிப்பதெனும் சாக்கில் பரீட்சித்து மகாராஜனை சந்திப்பதற்காகவே அங்கு வந்தனர். தக்க சமயத்தை அவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள விரும்பினர். ஹரே கிருஷ்ணா. Om Namo Om Ajnanatimrantasya Jnananjana Shalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namah Shri Chaitanya Manobhishtam Sthapitam Yena Bhutale Swayam Rupa Kadamahyam Dadati Swapadantikam Vandeham Shri Guroho Shri Yuta Parakamalam Shri Gurun Vaishnavamscha Shri Rupam Sagrajatam Sahagana Raghunathānvitam Tam Sajivam Sadvaitam Savadhutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padan Sahagana Lalita Shri Vishakhanvitamscha He Krishna Karuna Sindho Dinabandho Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namostute Tatta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanusute Devi Pranamami Hare Priye Vansha Kalpatarubhyascha Kripa Sindhubhya Evacha Patitanam Pavanebhyo Vaishnavebhyo Namo Namaha Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gaur Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Madhkavirapi Gopala Svipuryat Kripaya Yadi Tadaivasam Payaha Pitva Rishyayustat Priyajanaham Tatropajagbur Bhuvanam Punana Mahanubhava Munayaha Sashishyaha Prayena Tirthabhigamapadeshaihi Swayam hi tirthani punanti santaha. So here we are hearing that these great sages suddenly appeared in this place. They all got word
of Maharaj Parikshit's determination. So இந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன இங்க கேட்க இருக்கோம்னா, மகாராஜர் பரீட்சித்தர் கங்கை கரையில் அமர்ந்தார் அப்படின்னு கேட்ட உடனே அவரை சந்திக்கிறதுக்காக அங்கு குவிந்தனர். அவர்கள் அனைவரும் மகாராஜர் பரீட்சித்தரின் நிலை என்னாக போகிறது என்பதில் அவர்கள் மிகவும் ஏக்கத்துடன் ஏக்கம் கொண்டிருந்தனர். And since they were all spiritually connected, it seems the word spread faster than it spreads in ISKCON. அவர்கள் அனைவரும் ஆன்மீகத்துல எல்லாம் ஒன்றோடு ஒன்று நிறைய மிக தொடர்புல அதிகமா இருந்ததுனால இந்த பரீட்சித் மகாராஜருடைய கங்கை கரையில ஒரு நாட்டை துறந்து கங்கை கரையோரம் அமர்ந்தார் என்கிற செய்தி ஒரு மிக விரைவாக பரவியது. சொல்ல போனா இஸ்கான்ல கூட இன்னைக்கு அவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயம் பரவுறது இல்லை, அதை விட வேகமா பரவியதுன்னு சொல்லலாம். That was of course before the days of WhatsApp and Facebook and all the other means that we use. அதாவது நமக்கு இன்னைக்கு நிறைய வசதிகள் இருக்கு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு. அந்த காலத்துல அதெல்லாம் இருக்கல. But still they could understand that a great thing is going to happen. இருந்தாலும் அவர்கள் மிக அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கவிருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள். Those who are purified, they have very, very keen perception of the situation. யாரெல்லாம் மிகவும் தூய்மை அடைந்த ஆத்மாக்களோ அவர்களுக்கு நடக்கவிருக்கும் சம்பவங்கள் என்ன என்பதை துல்லியமாக அவர்கள் அறிவார்கள். Now here we have several used to describe these great sages. இந்த ஸ்லோகத்துல இந்த முனிவர்களை பத்தி பலவிதமான வார்த்தைகள், அடைமொழிகள் உபயோகிக்கப்பட்டிருக்கு அவர்களை வர்ணிக்க. They're called, of course, santas, saints. முதல்ல அவர்களுக்கு சந்தர்கள், சந்த அப்படின்னா முனிவர்கள், சாதுக்கள் அப்படிங்கிற பொருள். And they're called munis. Munis means a great thinker, as Prabhupada has translated. முனிவர்கள், முனின்னா what did you say, Prabhu? Muni is great thinker. சிந்தனையாளர்கள், மிக மிக பெரிய சிந்தனையாளர்கள். And Mahanubhava, they're called also. They're great souls. They have a saintly disposition, you can say. மகானுபாவர்கள்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா மிக மிக உன்னத நிலையில இருக்கக்கூடிய அவர்கள் பக்தர்கள், அவர்கள் சாதுக்கள்னு சொல்லலாம். And they're also called Bhuvana Punana because they can purify the whole world. இவர்களுக்கு புவன புனானானு அழைக்கப்படுகிறார்கள். அப்படின்னா உலகம் அனைத்தையும் தூய்மை செய்ய வல்லவர்கள். Therefore they're fondly called Tirthas themselves. They themselves are Tirthas. அதனாலதான் அவர்களுக்கு அவர்களே தீர்த்தம் என்று அழைக்கவும் படுகிறார்கள். I had one experience. I went to see an Ayurvedic doctor once, and while he was restricting my diet, I asked, am I allowed to eat chili? ஒரு தடவை எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு ஆயுர்வேத மருத்துவரிடம் நான் என்னோட சிகிச்சை பெறுவதற்காக சென்றேன். அவர் எனக்கு மிகவும் கடுமையான ஆகார நியமம் கொடுத்தார். அந்த ஆகார நியமத்துல நான் ஒரு கேட்டேன், மிளகா சாப்பிடலாமா நானுன்னு. So at that time he said, your system is so hot that you yourself will heat the chili. By contacting your body, the chili will heat up. அவர் அப்ப என்ன சொன்னார்னா, உங்களுடைய உடம்புல இப்ப அந்த வெப்பநிலை, அதாவது பித்தம் என்று சொல்லப்படும் அந்த நிலை அதிகமா இருக்கு. இவ்வளவு சூடா உங்க உடம்பு இருக்கிறச்சே நீங்க சாப்பிடுற மிளகாயவே நீங்க சூடுபடுத்திடுவீங்க. So that's a perverted reflection. இது ஒரு விதமான என்னுடைய அனுபவம். இருந்தாலும் அது கொஞ்சம் உதவும். But the implication here is very strong and very clear that these sages are so pure that they can purify the holy places. They're even more pure than the holy places, put it that way. இங்க சொல்லப்பட்ட கருத்து எவ்வளவு உயர்ந்த கருத்து அப்படின்னா, இந்த சாதுக்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த புனித ஸ்தலத்தையே தூய்மை செய்யக்கூடிய அளவுக்கு தூய்மையானவர்கள்.
Sridhar Swami says, Tatra tada tad darshanartham mune upagata na tu tirtha snanartham kritharthatvat nanu tatrishanam api tirtha yatra drishite tatraha prayineti tirtha yatya vyajayehi. That means that the munis then and there arrive there not just to take a bath, but in order to get darshan. அதாவது ஸ்ரீதர சுவாமி என்ன விளக்கம் அளிக்கிறார்னா, அங்க வந்து முனிவர்கள் பரீட்சித் மகாராஜர் இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் வந்த காரணம் வெறும் ஸ்நானம் செய்வதற்காக அல்ல. அங்கு அவர்கள் அந்த தீர்த்தத்தை அடைந்தது காரணம் பரீட்சித் மகாராஜருடைய அவரோட சேர்ந்து அவருடைய நிலையை அறிந்து கொள்வதற்காகவே. Kritarthatvat. Kritarthatvat means you can take it in two ways. One, because since they were already perfect, they were already successful munis, they didn't need to purify themselves. கிருத்தார்த்தவாத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ரெண்டு விதத்துல சொல்லலாம். முதல்ல ஒரு விதத்துல இவர்கள் ஏற்கனவே முனிவர்கள் தூய்மை பெற்றவர்கள், அவர்களுக்கு வந்து தீர்த்தத்துல குளிச்சு ஸ்நானம் செய்து தூய்மை அடையணுங்கிற அவசியமே கிடையாது. Or another way to take it is that they were actually there to get darshan of the great souls, because that is what constitutes a person's perfection. Kritarthatvat. கிருத்தார்த்தத்வாத்துங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை பொருள் என்னன்னா, அங்கு கூடியிருக்கும் மற்ற சாதுக்கள் அவர்களுடைய தரிசனத்தை எடுத்துக்கொள்வதற்காக. ஏன்னா சாதுக்களின் தரிசனமே ஒருவருக்கு பக்குவமான வாழ்க்கையின் பக்குவ நிலையை அடைவதற்கான வழியாகும். And he points out that the reason that the word prayena is used here is because he wants to dispel the idea or the doubt that they were just coming to see the holy place. பிராயேன அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர்கள் வெறும் புனித ஸ்தலத்துல அது ஏதோ சுற்றுலாவாக வருகிறார்கள் என்று எண்ணக்கூடாது. அதை வந்து முறியடிக்கிறதுக்காக இந்த வார்த்தை பிராயேன அப்படிங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. The word prayena means as if or almost. பிராயேனா வேற என்ன, அவங்க அதாவது கிட்டத்தட்ட அவங்க குளிக்கிறதுக்கு வந்தாங்க, அந்த மாதிரி கிட்டத்தட்டன்ற பொருளை கொடுக்கக்கூடியது. In other words, it looks like they were coming to see the holy place. அவங்க வந்து வெளிப்படையா பார்க்கும் பொழுது இந்த புனித ஸ்தலத்தை தரிசனம் செய்வதற்காக வந்தது போல தோன்றலாம். There's a very strong element of sightseeing when people go on Tirtha Yatra, especially now more than ever. இப்பெல்லாம் வந்து இந்த காலத்துல முந்தைய காலத்தை விட ஒரு தீர்த்த யாத்திரை போறது அப்படிங்கிறத விட அங்க வந்து சுற்றி பார்ப்பதற்கு, சுற்றி உலாவுவதற்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது மிக அது ரொம்ப அதிகமா காணப்படுறது. When a society becomes increasingly materialistic, then everything is polluted by commercialism, and this has happened with Tirtha Yatra. It has become tourism nowadays. எப்போ வந்து பௌதீக ஸ்தலம், பௌதீக கருத்துக்கள், பௌதீக கருத்துக்கள் அதிகமான காலத்துல இன்னைக்கு தீர்த்த ஸ்தலங்கள்ல பெரும்பாலும் ஒரு வியாபார ரீதியாக தான் எல்லாமே செய்யறாங்க. In fact, nowadays, if you take a trip to Udupi and want to visit the seashore at Malpe, where Lord Krishna appeared to Madhvacharya, you'll be shocked at the scenes that you encounter there. நீங்க கிட்டத்தட்ட உடுப்பி அங்க வந்து அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய உடுப்பி அந்த கிருஷ்ணருடைய போய் நீங்க அங்க மத்வாச்சாரியார் இருந்த இடத்த பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி அடைவீர்கள். There's people selling all kinds of foodstuffs on the beach. There are people engaged in water sports there. The boys and girls are flirting with one another there. It's a totally materialistic scene. They've turned it into just a mundane beach for sense gratification. மத்வாச்சாரியார் தோன்றிய கடற்கரை ஓரத்துல போய் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா யாரு வேணா என்னென்னமோ வித்துக்கிட்டு இருக்காங்க அந்த கடற்கரையில. அங்க வந்து ஆணும் பெண்ணும் பசங்களும் பொண்ணும் வந்து ஒன்னோட ஒண்ணு கலந்து காமத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. பலவிதமான
அந்த புனித இடத்தை பலவிதமாக அவங்க வந்து ஒரு பௌதீக பொழுதுபோக்கு இடமாக மாற்றி விட்டார்கள். Believe it or not, you can even rent a paraglider and you can parachute over the ocean for some time. I don't know exactly how they do it. These are Indians doing this, mind you. அங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, கடல்ல வந்து விளையாட்டுகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அந்த விளையாட்டுனா பறந்து பேராசூட்ல பறந்து போய் கடல் மத்தியில கொண்டு போய் அந்த மாதிரி புலன் இன்பத்தை தவிர வேற எதுவும் இல்லாத மாதிரி அங்க பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து சொல்ல போனா இந்திய நாட்டுல பிறந்த மக்கள் தான் இப்படி செய்யறாங்க. Apparently they've broken free of the mold and learned how to swim. அவங்க வந்து நீந்த கத்துக்கிட்டாங்க போல தெரியுது. எல்லாமே அவங்களுக்கு முன்னாடி தெரியாதது கூட கத்துக்கிட்டு இருக்காங்க. So certainly these sages, they're not arrived here on the bank of the Ganges for this sort of thing. கங்கை கரையில கூடிய சாதுக்களோ இம்மாதிரியான பொழுதுபோக்குக்கோ இல்ல அந்த மாதிரியான புலன் இன்பத்துல ஈடுபடுறதுக்காக அங்க வரல. It's fair to say that in the modern day and age, anything pious and karmic has morphed into something impious and vikarma. There's no more karma actually. It's only karma. இந்த காலத்துல எப்படி போறதுன்னா, புனிதமான செயல்கள், புண்ணியம் கிடைக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே இன்னைக்கு அது துர்பிரயோகம் செய்யப்பட்டு அது விகர்மாவாக பாவ செயல்களாக மாறிவிடுகிறது. But those who are civilized and decent and wholesome and even progressive enough to think about what's happening after death, such persons, they're more interested in elevation. ஆனால் கலாச்சாரம் தெரிந்த மக்களோ இல்ல உண்மையான நாகரிகம் தெரிந்த மக்களோ ஆன்மீக பாதையில ஆர்வம் கொண்டு மரணத்திற்கு பின்னு என்ன நடக்கும் அப்படிங்கிற உண்மையான நேர்மையான விதத்துல அதை நோக்கி அடைபவர்கள் எல்லாமே இன்றைய தினம் இவ்வாறு இல்லாமல் முற்போக்கு பாதையை, ஆன்மீக முற்போக்கு பாதையை மேற்கொள்வார்கள். They come to holy places because they're serious about purification. They're thinking about their futures. அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்துல ஆன்மீக வளர்ச்சியை எண்ணியே அவர்கள் புனித ஸ்தலங்களுக்கு அவர்கள் சென்று அந்த இடத்திற்கு செல்வார்கள். That's the karma kandiya ideal. கர்ம காண்டத்தை கடைபிடிப்பவர்களும் இதற்காகவே வருவார்கள். But these sages are not even interested in that kind of purification because, as we've described already, kritartatva, they're already purified, they're already successful. அவ்வாறு கர்மத்தை செய்வதற்காக வருபவர்கள் கர்மகாண்டியர் அப்படின்னு சொல்லப்படுறது. அவர்களை போல கிடையாது இந்த முனிவர்கள். ஏன்னா அவர்கள் ஏற்கனவே தூய்மை அடைந்தவர்கள், அவர்கள் அதனால தூய்மையானவர்கள். அதனால அவர்கள் அந்த காரணத்துக்காகவும் கூட வரல. Therefore, he says that was just a pretext, an excuse. தீர்த்த யாத்திரைங்கிறது அவங்களுக்கு அங்க வரணுங்கிறதுக்கு ஒரு சாக்கு. So their real purpose is darshanartham. We don't know exactly what that means, but they're coming for darshan. ஆனால் அவர்களுடைய உண்மையான காரணம் தர்ஷனார்த்தம். எதுக்கு உண்மையா எதை பாக்குறாங்கன்னு தெரியலனா கூட நமக்கு அததான் புரிஞ்சுக்கலாங்க. Either they want to give their darshan, or they want to seek the darshan, or they somehow or other. This is the idea. They want the association. That's what they're looking for. தர்ஷனார்த்தம் அப்படின்னா மற்றவர்களுக்கு அவர்களுடைய தரிசனத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கலாம், இல்ல மற்றவர்கள் தரிசனத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கலாம். ஆனா குறிப்பா அவர்கள் இல்ல பொதுவா அந்த இடத்துக்கு வந்தது சத்சங்கத்திற்காக வந்திருக்கலாம். அதுதான் Sridhar Swami's choice of words is interesting. He's saying they're not coming here tirtha yatra drishyate. They're not coming to see, but they're coming for darshan. Darshan is the same root as drish, means to see. ஒரு பக்கம் ஸ்ரீதர சுவாமி சொல்றது வந்து அவர்கள் இங்க சும்மா பாக்குறதுக்காக வரல அப்படிங்கிறார். ஆனா அதே சமயத்துல தரிசனம் கொடுப்பதற்காக, தரிசனத்திற்காக வந்திருக்காருன்னு சொல்றார். பொதுவா தரிசனம்ங்கிற சமஸ்கிருத வார்த்தை பார்ப்பதற்கும் பொருந்தும், ரெண்டும் ஒண்ணுதான். But the kind of vision that they're looking for is different. It's spiritual vision. They're trying to
see the experience of Vyasadeva and others through the interpretation of their representatives. ஆனா ஒரே வார்த்தை திருஷ அப்படிங்கிற ஒரே வார்த்தை வெறும் மேலோட்ட பார்வைக்கும் சரி இல்ல ஆழ்ந்த ஆன்மீக கண்ணோட்டமும் சரி ரெண்டுத்துக்கும் தான் பொருந்தும். ஆனா இங்க எதனோட பொருந்துறது அப்படின்னா வியாசதேவர் மற்றும் அவருடைய பிரதிநிதிகள் எல்லாம் கூடிய இடத்துல அவர்களை கண்டு ஆன்மீக பார்வையை பெறுவதற்காக அவர்கள் அங்க வந்தார்கள்னு தான் புரிஞ்சுக்கணும். That's why classical philosophy, formal philosophy is known as darshan. The word darshan means also one's mata. அதனாலதான் இப்ப நிறைய ஆச்சாரியர்கள் எழுதின கருத்துக்களை பார்த்தோம்னா தர்சனம்னு சொல்லுவோம். அந்த விதத்துல தர்சனம்ங்கிறது ஒருத்தருடைய கருத்தை வெளிப்படுத்துவது, அதுவும் தர்சனம் என்றே அழைக்கப்படுகிறது. So they were coming for that philosophical conclusion, for that vision. அதற்கு பேரு மதம் அப்படின்னு சொல்லப்படும் சமஸ்கிருதத்துல. அப்படிப்பட்ட உண்மையான தத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய ஆன்மீக மதத்தை பெறுவதற்காக அவர்கள் அந்த அறிவை பெறுவதற்காக அங்கு கூடினர். So Jiva Goswami says, he makes the same point. ஜீவ கோஸ்வாமியும் இதே கருத்தை தான் முன்வைக்கிறார். And yeah, he makes the same point essentially. அவரும் அதே மாதிரி தான் ஸ்ரீதர சுவாமி என்ன சொன்னாரோ அதே கருத்தை தான் ஜீவ கோஸ்வாமியும் சொல்றார். And Vishwanath Chakravarti Thakur, as usual, he elaborates. விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் எப்பவும் அவருடைய விளக்கங்கள் விரிவாக இருக்கும். இந்த ஸ்லோகத்துக்கும் விரிவான விளக்கம் கொடுத்திருக்கார். Here Bhanu Swami interprets this to mean that they came to see Parikshit, not to bathe, since they were already pure. திரு பானு சுவாமி மொழிபெயர்த்திருக்கார். அது எவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா, இந்த முனிவர்கள் பரீட்சித் மகாராஜரை பார்ப்பதற்காக தான் வந்தாங்க, குளிப்பதற்காக அந்த ஸ்நானம் செய்வதற்காக வரல. Hard to say whether we're talking about Parikshit here or any of the others who were there. Whenever the great souls get together, it is a sadhu sangam retreat. சாது சங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க பொதுவா பரிட்சித்தை பார்க்கறதுக்கும் வந்திருக்கலாம், இல்ல மற்ற கூடியிருக்கும் மற்ற சாதுக்களை பார்ப்பதற்கும் வந்திருக்கலாம். பொதுவா சாது சங்கம் என்பது ஒன்று கூடியிருக்கும் ஒரு மையம். But certainly Maharaj Parikshit was of such character and spiritual elevation that although he appeared to be a king, even the sannyasis and sages and munis were seeking his association. அவர் பரீட்சித் மகாராஜர் எப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்மா என்றால், அவர் ஒரு சாதாரண அரசராக இருந்தா கூட பெரும் முனிவர்களும் சன்னியாசிகளும் அவரோடு சங்கம் கொள்வதற்கு ஆர்வம் கொண்டிருந்தார்கள். So Vishwanath Chakravarti Thakur also raises the doubt that they came to see the holy places only. But therefore he says prayayana. He's explaining the same idea. அதே மாதிரி விஸ்வநாத் சக்கரவர்த்தி சொல்றார், அவர்கள் புனித ஸ்தலத்தை காணும் சாக்கு அந்த கருத்தை மேலோட்ட கருத்தை கொண்டு அவர்கள் அந்த இடத்துல கூடினார்கள் போல தோன்றலாம். Tena tirtebhyopi parikshito darshanam tehi adhikam gurham niraneshwariti bhava. So here finally Vishwanath Chakravarti Thakur clarifies this darshanam is not certainly not just seeing the holy place, although they want to see, of course. And they're not just seeking the association of the other sages who will assemble there, but in particular they want to see Parikshit Maharaj. இறுதியாக விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் அவருடைய கருத்தை முன்வைக்கிறார். அதாவது இந்த சாதுக்கள் அந்த புனித ஸ்தலத்தை தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தாலும், அதே சமயத்துல மற்ற சாதுக்களை தரிசித்து சங்கம் கொள்வதற்காக வந்திருந்தாலும், உண்மையாக அவர்கள் அங்கு கூடிய காரணம் என்னவெனில் பரீட்சித் மகாராஜரோடு சங்கம் கொண்டு அவரை தரிசிப்பதற்காகவே வந்தார்கள். They understood that seeing Parikshit is superior just to even seeing the holy places, because the holy places fill up with so many sins of ordinary people who come there to get purified. அதாவது பரீட்சித் மகாராஜரை பார்க்கறதுக்கு தான் அங்க வந்திருக்காங்க. அந்த புனித ஸ்தலத்தை தரிசனம் செய்வதற்கு அவ்வளவு ஆவல் இல்லை. ஏன்னா புனித ஸ்தலத்துல தீர்த்தங்கள்ல பொதுவா பொதுமக்கள் தங்களுடைய பாவங்களை கழித்து அங்கு இருப்பதனால அந்த தீர்த்தத்துல பாவங்களின் தேக்கிடமாகவும் இருக்கிறது.
By contrast, Parikshit Maharaj he's always sinless. Even if he appears to have committed an offense, but he's actually sinless. ஆனா பரீட்சித் மகாராஜரோ புண்ணியம் தூய குணத்தின் தேக்கிடம். அவர் கிட்ட பாவத்திற்கு இடமே கிடையாது. ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்கலாம், இருந்தாலும் அவர்கிட்ட முற்றும் நல்ல தூய்மையான குணங்களே அடங்கியது. Akasmat udbhutagati swanandanyatha anupavatya sarvajnataya bhavi vrittantam nyatva Shri Bhagavatam Mritapanartham iti bhava. Very nicely he says, they suddenly had a flash of insight. Something very special is going to happen here. அந்த முனிவர்கள் அங்க ஏன் கூடினார்கள் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் விளக்கம் அளிக்கிறார். அவங்க அவங்க மனசுக்குள்ள தோணிண்டே இருந்தது, ஏதோ ஒண்ணு அற்புதமான நிகழ்வு நடக்கவிருக்கிறது. அதனால அவர்கள் அந்த எதிர்பார்ப்போடு அந்த இடத்தில் கூடினர். And they deduced that they would not be able to find such elevated bliss, personal ecstasy, their birthright of such ecstasy in any other way. அவர்கள் என்ன தீர்மானம் செய்தார்கள்னா, அவங்களுடைய பிறப்பின் முழு பயன் இப்பொழுது காணவிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையின் முழு பயன், அற்புதமான நிகழ்வு நடக்கவிருக்கிறது. இந்த சம்பவத்தை விட்டுட்டா மீண்டும் அவர்களுடைய இந்த பிறவியில இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை காண முடியாது அப்படின்னு அவர்கள் யூகித்தார்கள். Sometimes we know this also when some very elevated association is available, we know very well that I'm going to be happy if I get in that person's association, period. நம்ம பலமுறை நமக்கும் இந்த அனுபவம் இருக்கு. ஒரு உயர்ந்த சாதுடைய சங்கம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறச்ச, அந்த வாய்ப்பு இருக்கிறச்ச உடனே நமக்கு தோன்றது, அந்த சங்கத்தினால நமக்கு மிகவும் தூய்மை அடைவோம் அப்படிங்கிற. ஹரே கிருஷ்ணா. Everybody turn their mic off. கொஞ்சம் உங்களுடைய மைக்குகளை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டுதா நான் சொன்னது? ஆக அவர்கள் யூகித்தார்கள், இப்படி ஒரு நிகழ்வு நடக்கவிருக்கிறது. அதை தவற விட அவர்களுக்கு மனசு இல்லை. Just like people would come to Srila Prabhupada in such a disturbed state sometimes, with so many problems and so many mundane, overwhelmed by all their mundane lives, and then just a few minutes in Prabhupada's association, everyone became peaceful and happy. இதேதான் பிரபுபாதருடைய அவர் இருக்கும் பொழுது நடந்தது. பல மக்கள் அவங்களுடைய மிக பல விதமான சிக்கலான எண்ணங்களோடு அவர் முன்னாடி தோன்றுவார்கள். ஆனா அவர்கிட்ட ஒரு சிறு நேரம் அவரோட வார்த்தைகளை கேட்ட உடனேவே அவர்களுடைய மனம் சாந்தம் அடைஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் திரும்புவார்கள். And they could understand this very well because they were all sarvajna. That word is used here too. Who is they, Prabhu? You are saying these just yes. அதே மாதிரி இங்க கூடியிருந்த ஒவ்வொரு சாதுவும் அதே மாதிரி உணர்ந்தார்கள். ஏன்னா அவர்கள் சர்வஜ்ஞ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சர்வஜ்ஞ அப்படின்னா அனைத்தையும் அறிந்தவர்கள். And bhavi vrittantam nyatva, they recognized what was going to transpire in the near future, the great conversation that would take place. அவர்களுக்கு நடக்கவிருக்கும் மிக பெரிய உரையாடல், பாகவத உரையாடல் நடக்க போறதுங்கிறத அவர்கள் முன்னே கணித்திருந்தார்கள். And Shri Bhagavatam Mritapanartham upagata, they came seeking to drink the nectarine beverage of the Srimad Bhagavatam. ஆக இறுதியாக அவர்கள் ஏன் அங்கு வந்தார்கள் அப்படின்னா, இந்த பரீட்சித் மகாராஜுக்கும் சுகதேவ கோஸ்வாமிக்கும் இடையே நடக்க இருக்கிற பாகவத கதாமிருத்தம் அப்படிங்கிற அமிர்தத்தை பருகுவதற்காகவே, காதை கொடுத்து செவி சாய்த்து கேட்டு அதன் மூலம் பருகுவதற்காகவே அங்கு தோன்றினார்கள். So Srila Prabhupada says these great-minded sages, the Mahanubhavas, they were able to follow the importance of the occasion. பிரபுபாதர் தம்முடைய பொருளுரையில் என்ன சொல்றாருன்னா,
இந்த மிக மிக உயர்ந்த சிந்தனைகளை கொண்ட சாதுக்கள்னால இந்த சூழ்நிலை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடிந்தது. This is how Srila Prabhupada puts it in the beginning of his purport. முதல் வரியிலேயே பிரபுபாதர் இதைத்தான் சொல்றார். And they arrived there in order to meet Maharaj Parikshit. He also represents Vishwanath Chakrabarti Thakur's conclusion about what kind of darshan these sages wanted. சில பிரபுபாதரும் விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூருக்கு சொன்ன அதே தீர்மானத்தை தான் முன்வைக்கிறார். அவர்கள் அங்க தோன்றியது காரணம் ஸ்நானத்திற்காக இல்ல, மகாராஜர் பரீட்சித்தை காணுவதற்காகவே. And he also explains why they were not just looking to take bath, because they were already perfect, kritartatvat. பிரபுபாதரும் அதையே சொல்றார். அவர்கள் ஸ்நானம் செய்வதில் ஆர்வம் ஏன் கொள்ளவில்லை என்றால் ஏற்கனவே அவர்கள் தூய்மை அடைந்த ஆத்மாக்கள். Then Srila Prabhupada explains something that we might not get otherwise, or we might not know. பிரபுபாதர் இப்ப மேலும் தொடர்ந்து சொல்லவிருக்கிற ஒரு சில வாக்கியங்கள் நமக்கு மற்ற ஆச்சாரியர்களுடைய வர்ணனையில கிடைக்காதது ஒண்ணு இங்க குறைக்க போறது. There's no need to add anything to the commentaries of our predecessors. They're normally complete, but when the adhikar of the audience is degraded, as we've already described, then there becomes a need from time to time, and Srila Prabhupada always meets that need. பொதுவா ஆச்சாரியர்களுடைய சொன்ன வர்ணனைக்கு மேல எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்லவும் கூடாது. ஆனா ஒரு சில சமயங்கள்ல கேட்கக்கூடிய நபர்கள், கூடியிருக்கிற நபர்கள், அவர்களுக்கு இந்த ஆச்சாரியர்களுடைய வர்ணனையை கேட்டு அறிந்து கொள்ளும் அறிவு போதுமான அதிகாரம் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அந்த பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக பின்வரும் ஆச்சாரியர்கள் அதை மேலும் எடுத்து விளக்க வேண்டியது இன்றியமையாததாகும். Srila Prabhupada explains very nicely, common men go to pilgrimage sites to purify themselves of sin. ஒரு சாதாரண மனிதன் புனித ஸ்தலத்துக்கு தன்னுடைய பாவங்களை கழிப்பதற்காகவே செல்கிறான். But in that way, the places of pilgrimage become overburdened with so many sins. இந்த பாவங்களை அந்த இடத்துல கழிக்கிறதுனால பலர் இவ்வாறு கழித்து விட்டு செல்வதனால அந்த புனிதமான இடமும் பாவத்தின் பாரத்தை தாங்கி கொண்டு அதிக பாரத்தை அந்த புனிதமான இடத்துல இருக்கும். But when the sages visit such overburdened tirthas, they sanctify those tirthas by their presence, which is an indirect way of saying that the sages are actually more powerful, more purifying than the tirthas themselves. அதனால இந்த சாதுக்கள் அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது அந்த தேங்கி இருக்கக்கூடிய பாவங்கள், அந்த தீர்த்தங்கள், பாவங்களை தேக்கி வைத்திருக்கிற தீர்த்தங்கள் புனிதம் அடைகிறது. அவர்களுடைய no pure devotee will make such a claim unless it can be backed up. நிஜமா ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றாருன்னா அதற்கு பின்ன ஒரு பிரமாணம் இல்லாமல் இவ்வாறு வாக்கியத்தை முன்வைக்க முடியாது. தூய பக்தர்கள் செய்ய மாட்டார்கள் அவ்வாறு. In fact, even if we're not pure devotees, we should not make claims that we cannot back up. நம்ம தூய பக்தர்கள் இல்லையோ, எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு வார்த்தையை, நம்மளுடைய கருத்தை முன்வைக்கிறோம்னா அதுக்கு பின்னாடி அது ஒரு பிரமாணம், சாஸ்திர பிரமாணம் இல்லாமல் நம்ம அப்படி பேசக்கூடாது. Srimad Bhagavatam 10th canto 84th chapter text number 11 is what corroborates Srila Prabhupada's point. ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 84வது அத்தியாயம் and which verse? 11th verse. 14வது ஸ்லோகம், 11வது ஸ்லோகம். Nahyammayani tirtani na deva mritchidamayaha te punanti urukalena darshanad eva sadhava. That means that these bodies of water, they're not the real sacred places of pilgrimage. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த புனித ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய நதிகள் அவை தூய்மையான, உண்மையிலே அவர்கள் தூய்மையான இடம்னு சொல்ல முடியாது.
Ganga Sagar, people go to the ocean. கங்கா சாகர் இடத்துக்கு மக்கள் செல்வது மிகவும் பிரபலமானது. Ganga, Yamuna, Kaveri, etc., people go to rivers. அந்த கங்கா சாகர்ங்கிறது கடல். அதே போல கங்கா, யமுனா, காவேரி அப்படிங்கறதெல்லாம் நதிகள். And sometimes people go to a tank of water like Pushkar or Radhakund. ஒரு சில சமயங்கள் மக்கள் குளங்களுக்கும் செல்வார்கள், ராதா குண்டம் இல்ல புஷ்கர் போன்ற குளங்களுக்கு. So these are places of pilgrimage, liquid places of pilgrimage, you can say. நீரின் வடிவத்தில் இருக்கக்கூடிய புனிதமான ஸ்தலங்கள் இவை. And Bhagavatam then says, very strong language, Nadeva Marichila Mayaha. They're not gods, they're just images of earth and stone. பாகவதம் மிக இப்படிப்பட்ட இடங்களை வர்ணிக்கும் பொழுது பாகவதம் மிக கடுமையாக வர்ணிக்கிறது. இவர்கள் கடவுள் கிடையாது, ஆனா இவையெல்லாம் இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய கல்லையும் நீரையும் பிரதிபலிக்கும் நகல்கள். We don't usually speak like this, but here Srimad Bhagavatam is saying this. இப்படி எல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஆனா இங்க பாக்குறோம் ஸ்ரீமத் பாகவதமே ஏன் இப்படி சொல்றது? Not to blaspheme the tirthas or the demigods or the deities, but in order to establish the superiority of associated with sadhus. That's the main point being made. இந்த ஸ்லோகத்துல ஒரு நீரையும் தேவர்களையும் புனித ஸ்தலங்களையும் குறை கூறி வேணும்ட்டே குறை கூறுன்ற எண்ணம் கிடையாது. ஆனா இங்க சாது சங்கங்களின் மகிமையை வலியுறுத்துவதற்காக எடுத்துரைப்பதற்காக இது இங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கு. So why go to such an extreme extent to make that point that you blaspheme the deities in the temples? ஏன் பக்தர்கள் இவ்வளவு தூரம் கடுமையாக வர்ணிக்க வேண்டும்? The point is, te punanti urukalena. These things purify us, but only after some long time. இங்க சொல்லப்பட்டிருக்கிறேன்னா தே புனந்தி ஒரு காலேன, அதாவது இப்படிப்பட்ட ஸ்தலங்கள், இப்படிப்பட்ட நீர்த்தேக்கங்கள் இவைகள் பல பல ஆண்டுகள், பல காலம் கழிந்துதான் தூய்மையை கொண்டு சேர்க்கும். Parantu darshanadeva sadhavaha, but the sadhus, they purify you immediately. ஆனா சாதுக்களின் பார்வை நம்ம மேல பட்டாலே அந்த மாத்திரத்திலேயே நம்ம தூய்மை அடைந்து விடுகிறோம். And then the next verse, there's a passage here, we're getting to the point, that Nagnirna Suryo Nachandrataraka Nabhur Jalam Kham Shwasanota Vangmanaha Upasita Bhedakrito Haranti Agham Vipashchito Hnanti Muhurta Sevaya. Neither the demigods nor the controlling fire. அடுத்த ஸ்லோகமும் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த புகழ பாடுறது. தேவர்களாக இருந்தாலும் தேவர்களாலும் சரி, இல்ல அக்னி தேவராக இருக்கக்கூடிய அக்னி தேவரும் சரி, nor the sun, the moon, the stars, சூரியனும் சரி, நட்சத்திரமும் சரி, சந்திரனும் சரி, nor those who are in charge of earth, water, air, ether, speech and mind. இல்லையா பூமி, நீர், நெருப்பு, நீர், ஆகாயம், காற்று, வாக்கு, மனம் இதை கட்டுப்படுத்தும் தேவர்களும் சரி, none of these actually remove the sins of their worshippers. அவர்களை இவ்வாறு இருக்கக்கூடிய தேவர்கள், இவ்வாறு இருக்கக்கூடிய அனைவரை வழிபடும் அவர்களுடைய வழிபாட்டு செய்யும் பின்தொடர்வோரை இவர்களால் உண்மையிலேயே தூய்மை செய்ய முடியாது, அவர்களுடைய பாவத்தை விலக்க முடியாது. Those worshippers continue to see in terms of duality. ஏன் அப்படின்னா அவர்களை பின்பற்றுவோர்கள் மீண்டும் மீண்டும் இந்த இருமையிலேயே மாட்டிக்கொண்டிருப்பதனால். But if you respectfully serve a sadhu, even for a few moments, he will destroy all of your sins at once. ஆனால் ஒரு சாதுவுக்கு ஒரு க்ஷணம் பொழுதோ நொடி பொழுதோ நீங்க சேவை செய்தாலே அவர் நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை பாவங்களையும் விலக்கி விடுவார். This is again 10.84.12. இது 10வது ஸ்கந்தத்தின் 84வது அத்தியாயத்தின் 12வது ஸ்லோகம். And the next verse is a famous one.
यस्यात्म बुद्धि कोणपे त्रिधातुके स्वधि कलात्रादिषु भौम इज्यधि यत्तीर्थ बुद्धि सलिलेन करहिचित् जनेष्वभिज्ञेषु स एव गोखरा. You know the translation. அடுத்த ஸ்லோகத்தோட இது வந்து ரொம்ப பிரபலமான ஸ்லோகம். இதனுடைய மொழிபெயர்ப்பு என்னன்னா, யார் ஒருவர் தன்னையே தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய சளி இல்ல பித்த பை இல்ல காற்று இந்த மாதிரி அதனோட அடையாளம் காண்பவர், அதாவது யார் ஒருவர் தன்னுடைய உடலோட அடையாளம் காண்பவரோ இல்ல தனது மனைவி குடும்பத்தினர் இவர்கள் எல்லாம் நிரந்தரமானவர்கள் என்று நினைப்பவரோ இல்ல இந்த பிறந்த இடம் வழிபாட்டுக்குரிய ஒரு இடம் அப்படின்னு நினைப்பவரோ இல்ல புனித ஸ்தலங்களுக்கு புனித ஸ்தலங்கள் எல்லாம் வெறும் நீரின் தேக்கிடம் அப்படிங்கிறத மட்டும் காண்பவரோ இல்லை தங்களுடைய உற்றார் உறவினர்கள் இவர்களை எல்லாம் வெறும் உடல் அடிப்படையாக பார்த்து, ஆனால் உற்றார்களையும் உறவினர்களையும் ஏன் அந்த வழிபாடு செய்பவர்கள் அனைவரையும் ஆன்மீக தரத்தில் கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாத நபர்கள் வெறும் பசுவையோ இல்ல ஒரு கழுதைக்கோ சமானம். Strong words from the Srimad Bhagavatam. இங்க பாருங்க எவ்வளவு கடும் சொற்கள் தான் இது. So this is the point being that really the one who is going to purify us is the pure devotee. இங்க என்ன சொல்ல வருதுன்னா, யார் நம்மள தூய்மைப்படுத்த முடியுமோ அவரே தூய பக்தர். The DVT purport cites from the Brihaspati Samhita. For this verse, Prabhu? Yes. இந்த ஸ்லோகத்திற்கு பக்தி வேதாந்த அறக்கட்டளை அவர்களுடைய இவங்க கொடுத்த பொருளுரை பிரகஸ்பதி சம்ஹிதையை முன்வைத்து கூறுகிறது. அஜ்ஞாத பகவத் தர்மா மந்திர விஜ்ஞான சம்விதா நராஸ்தே கோகரஜ்ஞேயா அபிபூபால பண்டிதாஹ. Persons who don't know the principles of devotional service to the Supreme Lord should be known as cows and asses, even if they're expert in technically analyzing Vedic mantras, and even if they are adored by the world leaders. இங்க இந்த பிரகஸ்பதி சம்ஹிதா என்ன சொல்றதுன்னா, ஒருவர் வேத மந்திரங்களை மிக துல்லியமாக ஆராய்ந்து மேலும் அவர்கள் பெரும் உலக தலைவர்களால் போற்றப்பட்டு வழிபாட்டுக்குரியவராக இருப்பினும் அவர்களுக்கு பரமபுருஷ பகவானுடைய தூய பக்தி தொண்டுகளின் கொள்கைகள் அறியவில்லை என்றால் அவர்கள் பசுக்களுக்கும் இல்ல கழுதைகளுக்குமே சமானம். Now, Vishwanath Chakravarti Thakur raises an important point in this connection. இதன் சம்பந்தமாக விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் மிக முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். He says, "Yet tirtha buddhi salile." That doesn't. We talked about bodies of water. That doesn't actually refer to such sacred tirthas as Radha Kund or Ganga or Yamuna. விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் சொல்றாருன்னா, நம்ம இப்ப முன்னாடி பார்த்தோம் எத் தீர்த்த புத்தி ஷலிலே, அதாவது இந்த மாதிரி தீர்த்தம் சொல்றது நீர்த்தேக்கங்கள் அப்படின்னு இருந்தாலும் அந்த நீர்த்தேக்கங்கள் கங்கைக்கோ யமுனைக்கோ ராதா குண்டுக்கோ சமானம் கிடையாது, அதை குறிப்பதல்ல. Because these rivers are specifically significant in terms of pure devotional service. ஏன் அப்படின்னா இந்த நதிகள் இந்த தேக்கிடங்கள் நம்ம இப்ப கூறின தேக்கிடங்கள்லாம் தூய பக்தி தொண்டுக்கு சம்பந்தப்பட்டவை. At least they have that potency. ஏன்னா அந்த நதிகளுக்கு அந்த தேக்கிடங்களுக்கெல்லாம் தூய பக்தி கொடுக்கிறதுக்கு சக்தி உண்டு. One may not take full advantage of these holy places like Shyamkund, Radhakund, Yamuna River, etc. இந்த மாதிரி ஷியாமகுண்டம், ராதா குண்டம், யமுனை நதி இதெல்லாம் இருந்தாலும் அதனுடைய முழு பயனை ஒரு சிலர் எடுக்காமல் இருக்கலாம். But that doesn't diminish the potency of the river. It diminishes one's own potency. ஒரு நபர் அந்த முழு பயனை எடுக்காத பட்சத்தில் அந்த நதி மேல குறை சொல்ல முடியாது, அது இந்த எடுக்காத நபரோட குறையே. But other rivers like Mahanadi River or maybe Narmada River, other rivers,
they're not comparable to the Yamuna River. ஆனா மற்ற நதிகள் யமுனை, நர்மதாவும் சரி, மகாநதியும் சரி யமுனைக்கு சமானம்னு சொல்ல முடியாது. We've already heard in the previous verses that according to Varaha Purana, the Yamuna is, 100 times more powerful than Ganga. நம்ம ஏற்கனவே வராக புராணத்தை மேற்கோள் காட்டி முந்தைய ஸ்லோகங்களுடைய பொருளுரையில பார்த்தோம். யமுனையானது 100 மடங்கு கங்கையை காட்டிலும் சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. So if a pig comes and bathes in Radha Kund, then the pig only knows that, yeah, that was nice. It was very hot today. Now I'm cool. That's all he gets out of it. ஒரு பன்றி ராதா குண்டத்துல வந்து ஸ்நானம் செய்தா அதுக்கு என்ன உணரும்? ஓஹோ, வெளியில ஒரே வெப்பமா இருந்தது, இப்ப நான் குளிச்சதுனால கொஞ்சம் குளுமையா இருக்கு, அவ்வளவுதான் அதுக்கு தோணும். A little more elevated than that is when an ordinary human being comes to Radha Kund and takes a bath and thinks, oh, very nice. Now I've become relieved of all my sins. அதை விட சற்றே உயர்ந்த ஒரு மனிதன் அந்த இடத்துல வந்து குளித்தான் என்றால், ஸ்நானம் செய்தால், அவனுடனே ஆஹா, மிக அருமையான ஸ்நானம், என்னுடைய பாவங்கள் எல்லாம் இங்கு கழிந்தது அப்படின்னு நினைக்கலாம். Neither a sinful rascal or an animal or even a pious karmi can really appreciate the full potency of these holy places, Radha Kund, Shyam Kund, etc. Yamuna. ஆனா ராதா குண்டம், ஷியாம குண்டம்லாம் எப்படிப்பட்ட இடம்னா, இப்படிப்பட்ட பன்றிகளும் சரி, இல்ல அயோக்கியனாக இருக்க மனிதனும் சரி, ஏன் புண்ணியம் செய்யக்கூடிய நபரும் ராதா குண்டம், ஷியாம குண்டம் போன்ற தீர்த்தங்களின் உண்மையான பயனை, உண்மையான சக்தியை அறியாதவர்கள். And only because of their own diminished intelligence do they not get the full benefit of having bathed in those places. அந்த இடங்கள்ல அவங்க குளிச்சாலும் அவங்களுக்கு பயன் வரணுமா வரக்கூடாதா? ஏன் வராது? ஏன்னா அவர்களுடைய குறைந்த மதி இருக்கிறதுனால அவர்கள் அதை உணர மாட்டார்கள், அவர்களுக்கு அந்த பயனும் கிட்டாது. In similar way, just like ourselves, we are chanting, maybe we're chanting Nama Bhasa, or maybe we're chanting with Nama Paratas, but as long as that's the case, we don't get the full benefit of our chanting. For us, as long as we consider or perceive this Hare Krishna Maha Mantra as ordinary sound vibration, then we get ordinary result. அதே மாதிரிதான் இப்ப ஹரே கிருஷ்ணா நம்ம ஜபம் செய்யறோம். ஆனா இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை நம்ம போதிய தூய்மையோடு கவனத்தோடு செய்யாமல் வெறும் ஒரு சப்தம் போல உச்சரித்தோம்னா நமக்கும் அந்த மகாமந்திரத்தின் பலன் முழுமையாக கிட்டாது. So here the Shastra is not just Bhagavatam, also this Pancharatrik Shastra is also saying people who are seeing like this, they're cows, they're animals. இது வேத சாஸ்திரம், புராணம் போன்ற பாகவதம் மட்டும் அல்லாமல் இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரமான இங்க பிரகஸ்பதி சம்ஹிதான்னு சொன்னோம், அதுவும் அந்த சாஸ்திரத்திலையும் இதே கருத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நபர்கள் ஒரு மிருகங்களுக்கு சமமானவர்கள் மட்டுமே. It's the strong language is required. The shocking statements are required in order to jolt us out of this Gokara consciousness. நம்ம பசுக்களை போலவும் கழுதைகளை போலவும் இருக்கக்கூடிய சிந்தனைய உலுக்கி நம்மள உண்மையான பாதையில கொண்டு வருவதற்காக இப்படிப்பட்ட கடும் சொற்கள் அவசியம். We're so busy in the water, we never have any time. Nakarhichet janeshu abhigneshu sangha. We never have the time or the inclination to try to take advantage of the satsanga, the association of pure devotees. நம்ம எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்ல மூழ்கி இருக்கோம்னா, இந்த சத்சங்கம் இருக்கும் பொழுதும் அந்த சத்சங்கத்துடைய முழு பயனை எடுத்துக்கொள்ளாமல் அதுக்கு நேரமே ஒதுக்குவதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் அதுக்கு நேரமில்லைன்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். But the blessings given by these pure devotees and the association, even momentary association with these devotees, and the enlightenment that such devotees can provide, they can immediately purify our consciousness of so many volumes of sinful activity and instill within us any sense of pure devotional service. That's the difference. ஆனா
யாரொருவர் இந்த சாதுக்களுடைய ஒரு க்ஷணம், ஒரு நொடி பொழுதாவது உண்மையான விதத்துல அவர்களுடைய செவி சாய்த்து அவர்களுக்கு சேவை செய்தால் உடனடியாக அந்த மிக மிக கொடூரமான சூழ்நிலையிலிருந்தும் விடுபட்டு மிகவும் தூய்மை அடையும் வாய்ப்பு அந்த சக்தி அந்த சாதுக்களிடம் உண்டு. And therefore Narad Muni in his Narad Bhakti Sutra says, Tadeva sadhyatam, Tadeva sadhyatam. He repeats himself twice. Strive, strive for that association. அதனாலதான் நாரத பக்தி சூத்திரத்துல நாரத முனி ததேவ சாத்தியதாம் அப்படின்னு 2 முறை சொல்றார். அதனோட அர்த்தம் மீண்டும் மீண்டும் அந்த மாதிரியான சாது சங்கத்திற்கு ஆர்வம் கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். And here it's therefore these sages are so eager to come and receive the association of Maharaj Parikshit, because although he's not a sage, but he's a pure devotee. அதனாலதான் இந்த சாதுக்கள் இங்கு மகாராஜர் பரீட்சிதர் அவர் ஒரு சாதுன்ற மாதிரி சன்னியாசின்னு இல்லாட்டா கூட அவர் ஒரு தூய பக்தர் அப்படிங்கறதுனால அவருடைய சங்கத்தை நாடுவதற்கு மிகவும் ஆவல் கொண்டனர், அங்கு கூடினர். What else is human life worth? That's the full potential of human life. இதை விட்டா மனிதனா பிறந்ததற்கு என்ன பயன், வேற என்ன உயர்ந்த பயன் கிடைக்கும்? A life is wasted if misspent in other pursuits. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இதை விட்டுட்டு வேற விஷயங்களை பின்னாடி தொடர்ந்து செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையே வீண் தான். Because all other pursuits are ultimately going to point towards eating, sleeping, mating and defending. மற்ற எந்த விதத்துல நம்ம எங்க வந்தாலும் அலைஞ்சாலும் இதை தவிர நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அதனோட இறுதி இலக்கு என்னவாக இருக்கும்? உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், தற்காப்பு, இதை மட்டும்தான் மையமா வச்சிருக்கோம். And since we're focusing on cows and asses, you can do these things even as a cow, even as an ass. எப்பொழுதும் இவ்வாறு இதையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா பசுக்களும் பசுவோட வாழ்க்கையிலும் சரி இல்ல ஒரு கழுதையோட வாழ்க்கையிலும் சரி இதுதான் நடக்குது. உண்மையை பார்த்தா கழுதையோட வாழ்க்கையில இம்மாதிரியான வழிமுறைகளுக்கு அதிக வாய்ப்புகளும் அதிக சக்தியும் உண்டு. அதுதான் நமக்கு கிடைக்கும். So human life is not just meant for gross animal activities, neither is it meant even for pious elevation in the next life. And what to speak of transcendental knowledge, human life is actually meant for prema, pumartho mahan. மனித பிறவிங்கிறது இம்மாதிரியான புலனின்பத்தை மிருகத்தனமாக புலனின்பத்தை பெறுவதற்காக அல்ல, ஏன் ஞானம் பெறுவதற்காகவும் அது அதனுடைய குறிக்கோள் இல்ல. உண்மையான பிரேம புமான் மகான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவான் கிருஷ்ணருடைய பிரேமத்தை அடைவதே மனித பிறவியின் மிக உயர்ந்த இலக்காகும். And these sages being sarvagnya, they're coming for that purpose. இந்த முனிவர்கள் சாதுக்கள் அனைத்தையும் முற்றிலும் அறிந்த முக்காலத்தையும் அறிந்த முனிவர்கள் என்பதனால் அவர்கள் இந்த பிரேமையை அடைவதற்காகவே அந்த இடத்துக்கு கூடினார்கள். Okay, so any questions or any comments on any of this? We'll stop here. இதோட இங்க நிறுத்திக்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா இப்ப நம்ம பிரபுட்ட கேட்கலாம். நீங்க இப்ப உங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணிக்கலாம். Can I ask a question? Please. Just a minute, Mataji. I want to check the whole list if somebody else. Okay. Yes, Mataji, please. Hare Krishna, Prabhuji, Dandavat Pranam, Jai Shri Prabhupada. So here it is said that the sages, Srila Prabhupada says that the holy places have become overburdened by the sins of people who go without understanding or they go for sense pleasure. And these sages, they have the ability to purify the holy places. So my question is, and we've read these verses where when we don't understand the value of associating with holy men, we are like cows and asses. But is there any, it's hard to imagine that there's no influence of the holy men on a person who comes even without that, with that nishtha or bhakti or shraddha even. So wouldn't there be some effect on that person? Good question.
I'm unable to. We're comparing those who have mundane motives, even in coming to holy places, etc. They're like cows and asses. But even if such a person comes in contact with a pure devotee, there will be some benefit, even if he's not consciously cultivating that advancement. Correct? Yes. Yeah. So மாதாஜி கேக்குற இது வினா என்னவென்றால், பொதுவா ஒரு நபர் இந்த புனித ஸ்தலங்களுக்கு பாவத்தை கழிக்கணும் இல்ல புண்ணியங்களை சேர்க்கணும் அப்படிங்கிற கருத்தோட இந்த நதிகள்ல குளிக்கிறாங்க. கட்டாயம் அவர்களுக்கு உண்மையான பலன் கிடைக்காது அதனால. ஆனா இதே மாதிரி பௌதீக கண்ணோட்டத்தை வச்சுட்டு ஒரு சாது கிட்ட நெருங்கினா அந்த சாதுவால அந்த உண்மையான ஆன்மீக அறிவை புகுத்த முடியுமா? Is it correct, Mataji? Yes, Prabhuji. And just one other thing I wanted to add is, because I often wonder, like how did I come into Krishna consciousness? Because there must be some grace somewhere. So that's the reason for the question. ஏன்னா மாதாஜி அவங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க, இந்த மாதிரியான கருத்துக்களை வச்சு வரும் பொழுது அந்த மாதிரி ஒரு பலனும் இருக்கு, அவர்களுக்கும் பலன் கிட்டும் அப்படிங்கிறது இருக்கு சாதுக்களை அணுகும் பொழுது. அதனால இதை கேட்கிறேன் அப்படின்னா. Yes, Jiva Goswami discusses this point way back in chapter 2. Now we're in chapter 19, but back in the second chapter, he, in regards to Syan Mahat Sevaya Vipra Punya Tirtha Nishevanas, he discusses the extreme potency of satsanga. நிச்சயம் நம்ம இப்ப 19வது அத்தியாயம் வந்துட்டோம். இந்த ஸ்கந்தத்துல இரண்டாவது அத்தியாயத்துல தியான் மகத் சேவையா விப்ரா அப்படிங்கிறதுக்கு ஜீவ கோஸ்வாமி இதே கருத்தை அவர் விளக்கம் கூறியுள்ளார். அதாவது ஒரு சாது சங்கத்தின் மகிமையை முன்னே வைத்து அதனுடைய பலனை விளக்குவதன் பொருட்டு அவர் விளக்குறார். That would be second chapter, right around verse 15 to 16. Verse 15. So he makes the point in his commentary that even inadvertent, even accidental, as a happenstance association with a pure devotee, it can actually change a person's life because devotees are that powerful, pure devotees. அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த சுஷ்ருஷோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சி சியான் மகத் சேவை அவிப்ர புண்ணிய தீர்த்த நிஷேவனார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த மாதிரி பௌதீக கண்ணோட்டத்தோட ஒருத்தன் சாதுவை நெருங்கினா கூட அப்படிப்பட்ட நபர் கூட உடனே கிருஷ்ண பக்தனாக மாறுவதற்கு அளவுக்கு சாதுவிடம் சக்தி உண்டு. The sadhu can, by his example, make a deep impression on you. Even if you just see what he's doing, it can make a deep impact. ஒரு சாதுவுடைய செயலை அவன் கண்ணால கண்டாலே போறோம், அவனுக்கு ஒரு ஆழ்ந்த தாக்கம் அவனுடைய எண்ணத்துல சிந்தனைகள்ல வளரும். Even if you just happen to touch a pure devotee, especially if you touch his feet, such a tremendous impact is there. ஒரு தூய பக்தர் அவரை தொட்டாலே போரும், குறிப்பா அவருடைய தாமரை திருவடிகளை தொட்டாலே ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு மிக மிக பெரும் தாக்கம் அவன் வாழ்க்கையில ஆன்மீக பலன் கிட்டும். And what to speak of if you actually converse with a pure devotee, that is maximum effect. இவ்வாறு இருக்கும் பொழுது அந்த தூய பக்தரோட ஒரு சில வார்த்தைகள் பேசினா எவ்வாறு இருக்கும்? நிச்சயம் அதிக தாக்கம் உண்டு. But to serve a pure devotee and to please that pure devotee, that is super maximum effect on steroids. ஆனா ஒரு தூய பக்தரை அதையும் காட்டிலும் அவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல சேவை செய்வது என்பது அவர்கள் இவ்வாறு இருப்பவர்கள் பெறக்கூடிய பலன்களிலேயே மிக 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 உயர்ந்த அதிக பலனாகும். And these are the reasons that we're constantly urged to seek whatever association you can get, anywhere you can get it, as much as you can get it. We seek that association.
இதன் காரணமாக தான் மீண்டும் மீண்டும் நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்துல இந்த சாது சங்கம் சத் சங்க நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சங்கத்தை பெறுங்கள்னு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். எந்த விதத்திலும் சரி, எவ்வாறு ஏதோ ஒரு விதத்துல நம்ம அதை ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கறத வலியுறுத்துறோம். Now, about the second part of your question, that how did any of us? Well, what happened with us? Because we don't have any pious activities or any gyan or anything like that. நீங்க இரண்டாவது பகுதியாக உங்க கேள்வியில நம்ம கிட்ட வந்து எந்த புண்ணிய செயலும் செய்யல, நம்ம எப்படி மாறினோம்? So this brings to mind one anecdote. I think it was Guru Kripa came to Srila Prabhupada and reminded him of chapter 7, text 28, that Krishna says when we're pious, then we can take devotional service. குரு கிருபா, இது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. பிரபுபாதருடைய ஸ்டேடரான குரு கிருபான் பேரை கொண்டவர். அவர் வந்து பிரபுபாதர் கிட்ட 7வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம் பகவத்கீதையில அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யாருக்காவது ஒரு சில புண்ணியங்கள் இருந்தா அவங்க கிருஷ்ணர்கிட்ட வரத்துக்கு சாத்தியம் இருக்கு அப்படின்னு அதன் சம்பந்தமாக ஒரு வினாவை தொடுத்தார். So naturally his question was, well, what about me? I didn't have any pious activity. How did I get here? அப்ப அவர் வந்து பிரபுபாதர் கிட்ட கேக்குறார், இந்த ஸ்லோகத்துல இப்படி சொல்லி இருக்கு, கொஞ்சமாவது புண்ணியம் இருந்தாதான் கிருஷ்ணர்கிட்ட வர முடியும், பக்தி செய்ய முடியும்னு. என்ன பாருங்க, என்கிட்ட என்ன புண்ணியம் இருந்தது, என்கிட்ட ஒரு புண்ணியம் கூட இருக்கலையே, நான் எப்படி இங்க வந்தேன்? So Srila Prabhupada answered very simply. He said, I created your good fortune. பிரபுபாதர் அங்க வந்து உடனே பதில் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா, நான் தான் உனக்கு அந்த புண்ணியமான சூழ்நிலைய, அந்த உன்னுடைய நற்பலன் சூழ்நிலையை நான் தான் உருவாக்கினேன் உனக்கு. So just see that this is the superiority of associating with a pure devotee. Even 1/11th of a second, if he's kindly disposed and gives you mercy, every obstacle is overcome immediately. It's mystical. இதுதான் வந்து தூய பக்தருடைய உண்மையான பலன். அதாவது ஒரு லவ மாத்திரம் சொல்லப்படக்கூடிய மாத்திரத்துல 1/4 பங்கு, ஆங்கிலத்துல பொதுவா அதை வந்து 11ல ஒரு பங்கு நேரம் தூய பக்தருடைய சங்கம் நமக்கு கிடைத்தால் உடனடியாக நம்ம வந்து தூய பக்தராக மாறுவதற்கான அளவுக்கு சக்தி உண்டு. Even it happens beyond our understanding. நம்மளுடைய புரிந்துணர்வுக்கும் அப்பாற்பட்டு இது செயல்படும். Srila Prabhupada also writes this back in the 2nd chapter, same passage. He says that there's no question of assessing how is this transpiring in a mundane sense, but it happens. If you please a pure devotee, you get blessings and you advance. முதல் ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்துல நம்ம முன்னாடி சொன்ன ஸ்லோகத்தோட அதே பொருளுரையில பிரபுபாதா சொல்றார், இது வந்து பௌதீகத்தனமாக நம்ம கணக்கு போட்டு பார்க்க முடியாது எப்படி நடக்கிறது, நமக்கு மூளைக்கு எட்டாத சம்பவம் இருந்தாலும் அது நடக்கும், அது நடந்து இது வந்து எல்லா தரமும் நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. So therefore these passages like today's verse, they're always encouraging or at least implicitly glorifying the principle of associating in any way possible with another pure devotee. அதனாலதான் இன்றைய ஸ்லோகத்துல பொருளுரை இருக்கு மாதிரி இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் எப்பொழுதுமே நம்மள வந்து ஒரு தூய பக்தரோட சங்கத்திலேயே இருங்க, தூய பக்தரோட சங்கத்தை அதிகமா எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஊக்குவிக்கும்படியாகவே இருக்கு. And so that we're not discouraged if we cannot manage to do that, it says in so many ways, even if you just see a devotee, even if you just hear from afar, or any indirect association with a devotee, even if you just happen upon a pure devotee by chance, anyway, any contact at all, period, it will elevate us. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, நம்மளால காது கொடுத்து கேட்டு இல்ல அவர்களுக்கு சேவை செய்ய முடியாட்டா கூட, நேரடியாக சேவை செய்யாட்டாலும் மறைமுகமாக ஏதோ ஒரு விதத்துல அவர் சொன்னதை காதுல கேட்டோம், அவரோட தரிசனம் கிடைச்சதுனாலும் சரி, அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம அவருடைய தொடர்பு ஏற்பட்டாலே நமக்கு ஆன்மீக முன்னேற்ற பாதையில நம்ம முன்னேறுவோம் அப்படிங்கிறதுக்காக ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. So what to speak then of personally serving and pleasing and hearing from pure devotee?
இவ்வாறு இருக்கிறச்சே இப்படிப்பட்ட தூய பக்தர்களை நம்ம இல்லத்திற்கு அழைத்து நம்மளோட அவர்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு சேவை புரிந்து அவர்கள் சொல்வதை செவிசாய்த்து கேட்டு அவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச எல்லா சேவையும் செய்யறோம்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். The verses there, the benefit cannot be compared. It is so far above everything else. இதனுடைய நற்பயன் எவ்வாறு என்னது என்பதை எடை போட்டு பார்க்க முடியாது. Okay, any other questions or comments? வேற யாராவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்கா? I did have a related question that nobody answers. So one minute. Open it up. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா பிரபுட்ட கேட்கலாம், இல்ல கருத்துக்கள் இருந்தாலும். Okay, go ahead, Mataji. So the other side of it is that if you offend a devotee, then all this is gone. So that's also stated. I mean, I think I don't know, is it Narottam Das Thakur's song about Vaishnav? So basically, how does it seems kind of, I mean, we understand why it is so, but at the same time, how does one get out of that? So இதனோட மறுபக்கம், ஒரு தூய பக்தருக்கு நம்ம அபராதம் செஞ்சோம்னா எல்லாமே அழிந்துரும் போட்டிருக்கு. நிச்சயம் அது அதனுடைய கருத்து, அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய அது ஏன் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் தெரியறது. ஆனா அவ்வாறு ஒருவர் அபராதம் இழைத்தால் அதை விட்டு அவர் எவ்வாறு வெளியே வர முடியும்? Just like when we come to traffic road construction, at least in India, the sign always says Savadhana. நம்ம பொதுவா ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் சாலையில. அப்ப சாலை வேலைகள் நடக்கிறச்சே அங்க வந்து எச்சரிக்கை போட்டிருக்கோம், எச்சரிக்கை அப்படின்னு போட்டிருக்கோம். அதை கவனிக்கணும். Therefore, Narottam Das Thakur says, Bandhomui Savadhana Mate. Be very careful about how you approach pure devotion. அதனாலதான் நரோத்தம தாஸ் தாக்கூர் பாடுறச்சே பந்தோமுய் சாவதான மாத்தே. அதனோட அர்த்தம் என்னன்னா, ஒரு சாதுவை நீங்க அணுகுறீங்கன்னா எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். So the offenses are, it's also it's a liability. We always have to be careful because we have this offensive, simian or canine nature that we develop as conditioned souls in this material world. நிச்சயம் நம்ம மனசுல நம்ம வந்து கட்டுண்ட ஆத்மா அப்படிங்கிறதுனால நம்ம கிட்ட இந்த சில சமயங்கள்ல மிருகத்தன்மை அதெல்லாம் இருக்கு. அதனால நம்ம வந்து அதையெல்லாம் கட்டுப்படுத்தி ஜாகிரதையா இருக்கணும். Now, there's a distinction because the benefit that we get from any association with a pure devotee, that is eternal. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்னதான் நம்மளுடைய இயற்கை அவ்வாறு இருந்தாலும் ஒரு தூய பக்தரோட நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு கொண்டாலே அது வந்து நிரந்தரமான பலன், அது என்னைக்குமே அழியாது, நம்ம கிட்ட வந்து சேர்ந்து இருக்கும். But the obstructive effects of offenses that we may commit, those are not eternal. They will eventually go away. ஆனா இந்த சாதுக்கள் கிட்ட நம்ம சில சமயம் அபராதம் புரிவோம். அந்த அபராதங்கள் வந்து நிரந்தரமானது கிடையாது, நிச்சயம் ஒரு காலத்துல அது கழிக்கப்படும். Therefore, even if we've committed offenses, it's assumed that we're committing offenses at all times. Still, we should go on serving, hearing, faithfully, trying to get whatever association we can. அதனால நம்ம அபராதங்கள் செய்யாமல் இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. அபராதங்கள் பல முறை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம எப்பொழுதும் சாதுவோடைய தொடர்பிலேயே இருந்தோம்னா, அவருடைய காதை கேட்டு அவர் கூட நம்ம உச்சரித்து அவருக்கு சேவை செய்து இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த பலன் நமக்கு நிச்சயம் நம்மள தூய்மைப்படுத்தி நம்மள முன்னேற்ற பாதையில வைக்கும். And we should never embrace the misconception that the pure devotee is not merciful.
நம்ம அதே சமயத்துல ஒரு தூய பக்தர் வந்து கருணை இல்லாதவர் அப்படிங்கிற கருத்தை என்னைக்குமே வளர்த்துக்க கூடாது. Devotees are always merciful. It's just a question of how that mercy manifests. பக்தர்கள் அப்படின்னாலே கருணை வாய்ந்தவர்கள் தான். அந்த பக்தி, அந்த கருணை நமக்கு எப்படி வந்து சேர போறது அப்படிங்கிறது, எந்த நேரத்துல வரப்போறது அப்படிங்கிறது தான் பொருட்டே ஒழிய இங்கு பக்தர்கள் கருணை வாய்ந்தவர்களா அப்படிங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. The qualities of pure devotees, they're eternal. It's not like they come and go the way that mundane qualities do. It's not like that. தூய பக்தர்களுடைய தன்மைகள் எப்படின்னா தற்காலிகமானது கிடையாது. பௌதீக தன்மையை போல இன்னைக்கும் நிரந்தரமா அவங்க கிட்ட அந்த தன்மை எப்பவுமே இருக்கும். And the devotees, by definition, the devotees are just reflecting the mercy of Bhagavan. எப்படி செயல்படுறதுன்னா, அவர்கள் பகவானுடைய பக்தர்கள் என்பதனால் பகவானுடைய கருணை அவர் மீது விழுகிறது. அந்த கருணையை அவர்கள் அப்படியே நம் மீது திசை திருப்பி முழுக்க பொழிய வைக்கிறார்கள். So the devotees are always merciful. There's no doubt about it. There should be absolutely no doubt about it. அதனால பக்தர்கள் கருணை வாய்ந்தவர்களாங்கிற சந்தேகம் எழவே கூடாது. எப்பொழுதும் பக்தர்கள் வந்து கருணை வாய்ந்தவர்கள் தான். So we can't impose our own mundane misconceptions of what is mercy upon the pure devotees. தூய பக்தர்களின் கருணை எவ்வாறு, எத்தகைய செயல், எத்தகைய தன்மை கொண்டது அப்படிங்கறதெல்லாம் நம்ம யூகம் பண்ணக்கூடாது, பௌதீக கருத்துக்கள் கொள்ளக்கூடாது. Sometimes a pure devotee is softer than a rose, sometimes harder than a thunderbolt. That's just the way it is. And Bhagavan is the same way. He said harder than a club? Thunderbolt. Harder than a thunderbolt or softer than a rose. Yeah. தூய பக்தர்களுடைய கருணை எப்படி அப்படின்னா, ஒரு சில சமயம் ஒரு ரோஜா இதழ காட்டிலும் மென்மையானதாக இருக்கலாம். ஆனா அவருடைய அதே கருணை இந்திரனின் வஜ்ராயுதத்தை காட்டிலும் கடுமையாக இருக்கலாம். And that's not by chance or accidental. That it should be so, actually. உண்மையில அது வந்து எதேர்ச்சியானது கிடையாது. அது நமக்கு தேவை, அவ்வாறுதான் இருக்க வேண்டும். We're the ones who have to bend. நம்ம தான் வந்து வளைஞ்சு கொடுக்கணும். Therefore Radharani prays, Ashlishyava paradatam pinashtumam darshanat manamahatam kurotuva ityadi. That's the definition of being more humble than a blade of grass, more tolerant than a tree. ஒரு பக்தனுடைய பொறுமை எவ்வாறு இருக்கணும்னா, மரத்தை காட்டிலும் பொறுமையாக இருக்கணும், புல்லை காட்டிலும் தாழ்வான நிலையில இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஸ்ரீமதி ராதாராணுடைய பிரார்த்தனைகள், அதாவது பகவானே நீங்கள் வந்து என்ன முன்னாடி தோன்றாமல் என்னை சோர்வடைய செய்தாலும் சரி, இல்லை என்ன நீங்க வந்து நசுக்கினாலும் சரி, எப்பொழுதும் நீங்களே என்னுடைய நாதர் அப்படிங்கிற மனநிலை தான் நம்ம வளர்த்துக்கணும். That's a big hard pill to swallow. உண்மையில இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், இதை வந்து ஜரிக்கிறதுங்கிறது, இந்த கருத்தை. But we'll never come to the spiritual platform until we do. ஆனா இந்த கருத்தை நம்ம கிரகிக்கலன்னா ஆன்மீக தளத்துக்கு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. Because the spiritual platform means that infinite bending. ஆன்மீக தளத்துல வர்றதுன்னா ஒரு எல்லைக்கும் அப்பாற்பட்ட விதத்துல நம்ம வளைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்குவதுதான். And devotees who teach us this lesson, they're mostly the most merciful. இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவர்களே நமக்கு மிகவும் கருணை வாய்ந்தவர்கள், நம் மீது அவர்கள் எல்லையற்ற கருணை பொழிகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். We can study the history of Kubja in Mathura Leela. மதுரா லீலையில குப்ஜா, அந்த குப்ஜாவுடைய சம்பவம், அந்த இதுல இருந்து நம்ம இதை கத்துக்கலாம். Krishna reciprocated with her, but not the way that she wanted. கிருஷ்ணர் வந்து குப்ஜாவோட உறவு பரிமாற்றம் கொண்டார். ஆனா குப்ஜாவுக்கு என்ன தேவைப்பட்டது அந்த விதத்துல அவர் பரிமாற்றம் கொள்ளவில்லை. Srila Prabhupada was very good at ignoring people also. அதே சமயத்துல ஸ்ரீல பிரபுபாதரை பாத்தீங்கன்னா அவரும் வந்து கடுமையான மக்களை எப்படி வந்து கவனிக்காம அவர்களை வந்து சமாளிக்கிறதுல மிகவும் வல்லுனர்.
Tamal Krishna Goswami was maybe a little more merciful than Prabhupada in this way. அதே சமயத்துல தமிழ கிருஷ்ண கோஸ்வாமி பிரபுபாதோட சீடர், அவரை காட்டிலும் இந்த இதுல மிஞ்சிய கருணை கொண்டவராக இருந்தார். He would let you have it with both barrels, full blast too far. அவருடைய கருணை எப்படி இருக்கும்னா, நமக்கு I don't know how to explain it. But மேல இடி விழுந்த மாதிரி இருக்கும், ஆனா அது மிக சிறந்த கருணை. He was able to make a grown man cry. I've seen it. நான் பார்த்ததுல ஒரு நல்ல வளர்ந்த நபர் அவரை கூட அழ வச்சிருவார். But Srila Prabhupada, Shruta Kirti told me that when Prabhupada would just go silent, that was even worse. ஆனா ஒரு அவருடைய சீடர், என்னுடைய பிரபு சொல்றார், பிரபுவோட ஆன்மீக சகோதரரான ஸ்ருத கீர்த்தின்றவர் பிரபுபாதருக்கு நிறைய நெருங்கிய சேவை செய்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இடி மாதிரி இடிக்கிறத விட அவர் எப்போது மௌனமா இருந்தாருன்னா பிரபுபாதர், அந்த மௌனத்தை தாங்கிறதுங்கிறது இடியோடைய வலியை தாங்கிறத விட கொடுமையான வலியாகும். But either way, it's mercy. எப்படி பார்த்தாலும் அது பிரபுபாதருடைய கருணை தான். So this is the point is that we have to learn this, to develop this attitude of Srimati Radharani. நம்மளுடைய கருத்து என்னன்னா, ஸ்ரீமதி ராதாராணியுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்குன்னு சொன்னோம், அதே கருத்தை அந்த அணுகுமுறையை நம்மளும் பின்பற்ற வேண்டும். Unless we come to her level of surrender and her degree of qualification, how we're going to become confident with her. அந்த மாதிரியான நிலைக்கு நம்ம வரலன்னா நமக்கு இந்த பக்தியில முன்னேறுவோம் அப்படிங்கறதுல எப்படி நம்பிக்கை கிடைக்கும்? And the Lord deals with us chiefly through his servants. We may not even get such direct service to the divine couple, but it's enough to serve the servants of the Lord. இந்த மாதிரியான நிலை முன்னேற்ற பாதையை நமக்கு கொடுக்கிறதுக்கு பகவான் அவருடைய சேவகர்களை நமக்கு அனுப்புவார். நம்ம தேவர்களுக்கு நேரடியான சேவை செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனா அவருடைய சேவகர்கள், திவ்ய தம்பதியின் சேவகர்களுக்கு சேவை செய்வது மிக சிறந்ததாகும். In America, I saw one sign. It said, "Oh Lord, dear Lord, I love you, but please save me from your servants." What was this? My dear Lord, I love you, but please save me from your servants. Where was this sign? On a sign in America. அமெரிக்கால ஒரு இடத்துல பார்த்தேன், பகவானே நீங்க என்ன காப்பாத்துறத விட உங்களுடைய இந்த சேவகர்கள்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. See, Bhagavan is very clever. He doesn't do it personally, so that we can't blame him. We blame his devotees instead. நம்ம பகவான் ரொம்ப சாதுரியமானவர். அவர் நேரடியா ஏதாவது செஞ்சா அவரை குறை சொல்லிடுவோம். அதனால அவர் என்ன பண்றார், அவருடைய சேவகர்கள் மூலம் நமக்கு சொல்றார். அப்போ நம்ம அந்த சேவகர்களை தான் குறை சொல்லுவோம். That way nobody gets mad at the Lord. அதனால பகவான் மீது கோபம் கொள்ள மாட்டார்கள் மக்கள். இது simultaneously, do you think it's easy for the devotees to treat someone a little roughly? It's completely beyond their nature as well. It's not an easy thing. அதே சமயத்துல ஒரு பக்தன் தன்னுடைய அவர்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற பக்தர்களை கடுமையா நடத்தணுங்கிறது அவங்க விரும்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவர்களுக்கு அது ரொம்ப கஷ்டமானது. இன்னொரு பக்தர்கிட்ட போய் கடுமையா பேசணும், கடுமையா நடந்துக்கணும், கண்டிக்கணுங்கிறது அவ்வளவு சுலபமானதும் கிடையாது அவங்களுக்கு. The devotees have to do all the Lord's dirty work. அதனால பகவான் செய்ய வேண்டிய தண்டனைகள், பகவான் செய்ய வேண்டிய கஷ்டமான செயல்கள் எல்லாம் பக்தர்கள் தான் செய்வாங்க. Just like they ask for money. It's not an easy thing to ask somebody for money. Very difficult. ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்கணும்னா ரொம்ப கஷ்டம், எவ்வளவு சங்கோச்சமா இருக்கும். Devotees have that. They have to go out and solicit donations. Otherwise, how is the preaching work going to go on? ஆனா பக்தர்கள் என்ன செய்யறாங்க, போய் மற்றவங்க கிட்ட பணம் கேட்கறாங்க. ஏன்னா பிரச்சாரம் செய்யணும், அதை யாசிக்கிறாங்க. அது கஷ்டமான விஷயம் தான், ஆனாலும் செய்யறாங்க. ஏன்னா அப்பதான் இந்த கிருஷ்ண பக்தியை அனைவரிடமும் கொண்டு சேர்க்க முடியும். Okay, so we're kind of rambling now, but hopefully that's helped to answer your question. Anything else? வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் இருக்கா?